உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்று சொன்ன நீங்கள் இதுவரை ஒருவேளை இருளில் இருந்திருக்கலாம், இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இருள் நிறைந்த வாழ்க்கை போல உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேதனையின் நடுவில் நீங்கள் இருந்திருக்கலாம். இனி எப்படி ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி எதிர்நோக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக கஷ்டங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இதிலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்ட அனுபவ நாட்கள் இனி உங்களுக்கு இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அழுது புலம்பின நாட்கள், நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்கள், அநேக கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது அநேகர் சொல்லுது இன்னைக்கு இந்த நேரம் விழுக்காம இருந்தா நல்லா இருக்கும், விடியாம இருந்தா நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல சொல்லுகிறது சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அன்ற பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய எல்லா பாரங்களும் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே உங்களுக்கு சகாயம் செய்து, ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார் என்று சொல்லி இந்த வாதத்தில் நாம் வாசிக்கிறோம்.